வெல்கம் டு அக்ரி சக்ஸஸ் ரூட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் எல்லாம் அதில் ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு அக்ரி சக்ஸஸ் ரூட்னு சர்ச் பண்ணோம்னா நம்ம சேனல் வரும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோன்னா எக்கனாமிக் சப்ளஸ். சப்ளஸ்னால் என்னதுங்க? நம்மளோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே சப்ளஸ் அப்படின்வாங்க. அது வந்து ப்ரைஸாகவும் இருக்கலாம், இல்லை ப்ராடியூஸாகவும் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அது வந்து சப்ளஸ் அப்படின்வாங்க. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படின்ற ஒரு சொல்லியிருப்பாரு. இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, கன்சியூமர் சப்ளஸ், ப்ரொடியூசர் சப்ளஸ்னு. கன்சியூமர் சப்ளஸ்னால் ஒன்றும் இல்லை, வில்லிங் டு பே பட் ஆக்சுவல் பே அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட்டுக்கு போகிறோம், தக்காளி வாங்கலான்ட்டு போகிறோம், கேஜ் வந்து 50 ரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகிறோம். பட் அங்கே 40 ரூபா தான் இருக்குது அப்படின்னா ஒரு 10 ரூபா மீதி ஆகுது இல்லை, இதுதான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்றாங்க. இந்த ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் என்னென்னா, அவர் வந்து ஒரு வயலில் நெல் போட்டிருக்காரு, அவரோட ஃபேமிலி நீட்ஸ்க்கு வந்து எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே அவருக்கு வந்து சர்ப்ளஸ் தான், அதெல்லாம் மார்க்கெட் பண்ணிடுவார். அதுதான் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இந்த ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்து பிரிக்கிறாங்க, மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ், மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அப்படின்னு. மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்னால் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஃபேமிலியோட நீட்ஸு, ஃபார்ம் நீட்ஸ் ரெண்டுத்துக்காகவும், அதாவது விதைக்காக இருக்கலாம், இல்லைனா அவங்க சாப்பாட்டுக்காக இருக்கலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத மட்டும் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுவார். இது வந்து மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் அப்படின்றாங்க. இதோட இது பார்த்தோம்னா மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸும் ப்ரைஸும் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றாங்க, எல்லாம் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ன்றாங்க. அப்படின்னா என்னென்னா, ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்றாங்க. இது ஏன் அப்படின்னா, இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் வந்து யார்கிட்ட வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா பிக் ஃபார்மர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து சைஸ் ஆஃப் ஹோல்டிங் வந்து அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷனும் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது எவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி நீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா சேம் தான், அதே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் ஃபேமிலி நீட்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் வந்து இங்கே அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்த நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் புரியும். அவங்களுக்கு வந்து எந்த பிக் ஃபார்மராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பண தேவைகள் வந்து அதிகமாக இருக்காது. அவங்களால வந்து கொஞ்ச நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியும். ஃபோர்ஸ்டு சேல் வந்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதனால் அவங்க வந்து ப்ரைஸே அதிகமாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாதியை சேல் பண்ணிட்டு மீதி பாதியை வந்து இன்னும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. மேபி இன்னும் ப்ரைஸ் வந்து அதிகமாகும், இன்னும் மார்க்கெட்டில் ப்ரைஸ் அதிகமானால் நம்ம அதுக்கப்புறம் சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸும் ப்ரைஸும் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறோம். மார்க்கெட்டட் சர்ப்ளஸ்னால் என்னென்னா, ஆக்சுவலி மார்க்கெட்டில் வந்து என்ன சேல் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் தான் வந்து மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து ஃபேமிலியோட நீட்ஸ்லாம் கூட பெரிய அளவுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. தனக்கு தேவையானதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம அப்புறம் கூட பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விற்றுருவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஸ்மால் ஃபார்மராக இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து மணி நீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இவங்களால வந்து ஸ்டோர் பண்ணிலாம் விற்க முடியாது. இவங்களுக்கு வந்து பண தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ஃபோர்ஸ்டு சேல்ஸ் கூட வந்து நடக்கலாம். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இங்கே ஏன் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஏறுச்சுன்னா இவங்க இருக்கிற ப்ராடியூஸை ஃபுல்லாக வந்து ஒரே டைமில் வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து மணி நீட்ஸ் வந்து இருக்குது, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ஃபேக்டர் அஃபெக்டிங் மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்ன்றாங்க. லேண்ட் ஹோல்டிங் நம்ம பார்த்துட்டோம். லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தாலும் விற்கிறது அதிகமாக இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி பாசிட்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் நெகட்டிவ் அப்படின்றாங்க. இது என்னென்னா, இதுதான் நம்ம முன்னவே சொல்லிட்டோம். பாசிட்டிவ் அப்படின்னா ப்ரைஸ், அது வந்து அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. ப்ரைஸ் அதிகமானால் அவங்க உடனே நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். இல்லை எனக்கு இன்னும் ப்ரைஸ் அதிகமாகும், நான் கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு விற்கிறேன் அப்படின்னாங்கன்னா இது வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றாங்க. இதே சைஸ் ஆஃப் ஃபேமிலி அதிகரிக்க இங்கே வந்து இவங்களுக்கு தேவையே அதிகரிக்கும், அதனால் இங்கே வந்து குறையும்ன்றாங்க. அதே மாதிரி சீட்ஸு இதுக்கு எல்லாமே அதிகமானாலும் இங்கே குறையும். நேச்சர் ஆஃப் கமாடிட்டி, மேபி காட்டனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்து வைக்கவே தேவையில்லை, அப்படியே ஃபுல்லாக சேல் பண்ணிட வேண்டியதான், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் ஹேபிட், இவங்களுக்கு வந்து எது தேவையோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத இது பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மார்க்கெட்டட் சப்ளஸ்க்கும் மார்க்கெட்டபிள் சப்ளஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இங்கே பார்க்குறோம்.
இங்கே வந்து மார்க்கெட்டட் சப்ளஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே அவங்க வந்து அதுதான் நம்ம மேலே பார்த்துட்டோம்ல. மார்க்கெட்டட் சப்ளஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்முலா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இமிடியேட்டாக கேஷ் நீட்ஸ் வந்து தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இவங்க தான் வந்து ஃபோர்ஸ்டு சேலு டிஸ்ட்ரஸ் சேல் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். அப்படின்னா என்னென்னா மேபி இவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே வந்து ஒரு 1000 ருபீஸ் இருக்குன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது வெறும் 900 ருபீஸ் கேட்டாங்கன்னா கூட இவங்களால வேற வழி இல்லை, இவங்களுக்கு காசு தேவை, அதனால வித்துருவாங்க. அதுதான் வந்து ஃபோர்ஸ்டு சேல் அப்படின்றாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஓகேவா. அடுத்து வந்து மார்க்கெட்டட் சப்ளஸ் லெஸ் தென் மார்க்கெட்டபிள் சப்ளஸ் அப்படின்றாங்க. மார்க்கெட்டபிள் சப்ளஸ் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா லார்ஜ் ஃபார்மர் இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். இவங்களால வந்து இவங்ககிட்ட பெட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். இவங்க வந்து ஃபவுண்டின் கேஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா டியூரபிள் கூட்ஸில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து ஈக்குவலாக எந்த இடத்துல இருக்குன்னா ஆவரேஜ் ஃபார்மர் ஃபவுண்டின் பெரிஷபிள் கமாடிட்டிஸ். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது பெரிஷபிள் கமாடிட்டிஸ்க்கு. அங்கே வந்து மார்க்கெட்டட் சப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டபிள் சப்ளஸ் அப்படின்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி வந்து 2 பேர் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி யார் சொல்லியிருப்பாங்கன்னா மாத்தூர் அண்டு இசிக்கியல் அப்படின்றவங்க வந்து 2 பேர் சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அசம்ஷன், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்மர்ஸ் ஹவ் இன்எலாஸ்டிக் ஃபிக்ஸ்டு கேஷ் ரெக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரைஸ் வந்து குறையுது, ப்ரைஸ் குறைஞ்சாலும் வந்து ஃபார்மர்ஸ் வந்து எல்லா ப்ராடியூஸும் விற்றுருவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபார்மருக்கு வந்து ஃபிக்ஸ்டு கேஷ் ரெக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்குது, அதனால் சேல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் அசியூம் பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இது யார் சொல்கிறாருன்னா தண்டேக்கர் மற்றும் ராஜ்கிருஷ்ணா. இவங்க 2 பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் அப்படி கிடையாது, அவங்க வந்து ப்ரைஸ் கான்சியஸாக தான் இருப்பாங்க, அதனால் எப்போ வந்து ப்ரைஸ் அதிகமாகுதோ அப்போ தான் இவங்க சேல் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து இவர் சொல்லியிருப்பார். இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்கறது growth ஆஃப் மார்க்கெட். growth ஆஃப் மார்க்கெட் வந்து 2 டைமென்ஷனலில் வந்து growth ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஒன்று வந்து ஜாகிரபிக்கல் growthன்றாங்க, இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல் growth அப்படின்வாங்க. ஃபங்க்ஷனல் growth வந்து 4 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 எக்ஸாம்லேயே 3 எக்ஸாம்லேயே வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மார்க்கெட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மார்க்கெட் அப்படிம்பாங்க. ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட் வந்து செகண்ட் ஸ்டேஜ் மார்க்கெட்டு. தேர்டு ஸ்டேஜ் மார்க்கெட் என்னன்னா டீலிங் வித் சாம்பிள்ஸ். அந்த இடத்துல வந்து சாம்பிள்ஸ் எடுப்பாங்க, ஃபுல் ப்ராடியூஸையும் பார்க்க மாட்டாங்க, சாம்பிள்ஸ் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி வந்து ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபோர்த்து ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா கிரேடாக பிரிச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, இந்த மாதிரி பிரித்து இது பண்ணாங்கன்னா அது வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் மார்க்கெட்னு அர்த்தம். இது வந்து எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன நடக்கும்ன்றது வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஜியோகிராஃபிக்கல் growth. ஃபர்ஸ்ட் வந்து அது லோக்கல் மார்க்கெட்டாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் அது பெருசாக ரீஜினல் மார்க்கெட் ஆகும், அது இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா நேஷனல் இன்டர்நேஷ்னல் வரையும் அது பாட்டுக்கும். இதுதான் வந்து growth ஆஃப் மார்க்கெட் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து ப்ராசஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் அப்படின்றாங்க. இது ஒன்றும் இல்லை, ப்ராசஸ் அண்ட் ஃபங்க்ஷன்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா அசம்பிளிங், ஈக்குவலைசேஷன், டிஸ்பர்ஷன், இந்த 3 வேலையும் வந்து இந்த அக்ரி மார்க்கெட்டிங்கில் வந்து நடக்கும். இந்த அசம்பிளிங் அப்படின்னா என்னென்னா எந்த இடத்துல வந்து ப்ராடியூஸ் வந்து சப்ளஸாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து நம்ம வாங்குவோம், ஓகேவா. அந்த இடத்துலேருந்து வாங்குவோம், இதுதான் வந்து அசம்பிளிங் அப்படின்றாங்க. இதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, பிரைமரி அசம்பிளிங், செகண்டரி அசம்பிளிங் அப்படின்ட்டு 2ஆக பிரிப்பாங்க. இந்த பிரைமரி அசம்பிளிங்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பிரைமரி மார்க்கெட் வச்சுக்கோங்க. அதில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா வில்லேஜ் மெர்ச்சன்ட், இட்டினரி ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி. இது வந்து எந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரைமரி மார்க்கெட்லேருந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்து மூவ் ஆகும். அது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டாக ஆகிடும், ஓகேவா. அந்த இடத்துல வந்து கமிஷன் ஏஜென்ட் எல்லாம் இருப்பாங்க. இதுதான் வந்து அசம்பிளிங் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஈக்குவலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, எந்த இடத்துல வந்து டெபிசிட் இருக்கோ சப்ளஸான இருக்கிற இடத்துலேருந்து டெபிசிட் இடத்துக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுவோம் அந்த ப்ராடியூஸை. இதுதான் வந்து ஈக்குவலைசேஷன் அப்படின்றாங்க. இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆக்டிவிட்டீஸ், டிரான்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகும். அடுத்து டிஸ்பர்ஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த ப்ராடக்ட் வந்து
அல்டிமேட் கன்சியூமர்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிஸ்பர்ஷன் அப்படின்றாங்க. சேம் இதே தான் வந்து இதுவரையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு படித்து பார்த்தீங்கன்னாவே புரியும். அடுத்து இந்த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. 3 ப்ராட் குரூப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்சன். இவர் வந்து என்னன்னா, இது ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், டெரிட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு 3ஆ வந்து இவர் பிரிச்சிருப்பாரு. இது என்னன்னா, பிரைமரி ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங்கோட பிரைமரி என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடியூஸ் வந்து வாங்கணும், அதை விற்கணும். இது மட்டும்தான் நம்மளோட பிரைமரி ஃபங்க்ஷனாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அசம்பிளிங், இல்லைனா அதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்ன்றாங்க. அது வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ஆகணும். மேபி இப்போ பேடியாக வாங்கியிருந்தோம்னா அதை நம்ம ப்ராசஸ் பண்ணால் தானே ரைஸாக மாற்ற முடியும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இதுதான் வந்து வாங்கிறது, விற்கிறது. இது மட்டும்தான் என்னோட பிரைமரி ஃபங்க்ஷன். ஓகேவா. செகண்டரி ஃபங்க்ஷன்னா அதுக்கு இடையில என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே செகண்டரி ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடும். பேக்கிங் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கிரேடிங்கு, ஸ்டாண்டர்டைசேஷன், குவாலிட்டி கண்ட்ரோலு, இந்த மாதிரி எல்லாமே வந்து செகண்டரி ஃபங்க்ஷன்றாங்க. டெரிட்டரி ஃபங்க்ஷனில் வந்து பேங்க், இன்சூரன்ஸ், கம்யூனிகேஷன், போஸ்டல், டெலிகம்யூனிகேஷன், அதே மாதிரி சப்ளை ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டெரிட்டரி ஃபங்க்ஷனில் வந்து இவர் வச்சுக்கிறாரு. அடுத்து வந்து கோல்ஸ் அண்ட் ஹுல் அப்படின்றவர் வந்து இவர் என்னவா பிரிக்கிறாருன்னா, பிசிக்கல் ஃபங்க்ஷன், எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன், ஃபெசிலிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு இவர் பிரிக்கிறாரு. பிசிக்கல் ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வரும். ஸ்டோரேஜ், வேர் ஹவுஸு, கிரேடிங்கு, ப்ராசஸிங்கு, டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே பிசிக்கல் ஃபங்க்ஷனில் வருது. எக்ஸ்சேஞ்சுனா பையிங் அண்ட் செல்லிங் தான். ஃபெசிலிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் கிரேடிங்கு, ஃபினான்சிங்கு, ரிஸ்க் டேக்கிங்கு, மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், இதெல்லாமே ஃபெசிலிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறாரு. நம்ம அடுத்து பார்க்குறது வந்து மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ப்ரெசென்டட் ஆஸ் பர் தி ஃபாலோவிங் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக படிப்போம். இது வந்து ஃபுல்லாக படித்தோம்னா நமக்கு வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். ஃபங்க்ஷன் ஆன் பிசிக்கல் மூவ்மெண்ட். பிசிக்கல் மூவ்மெண்ட்டில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஸ்டோரேஜும் படிப்போம். அடுத்து ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆன் தி ப்ராடக்ட். ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டைசேஷன், கிரேடிங்கு, பேக்கிங், இதெல்லாம் வந்துடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்பில் வந்து பையிங், செல்லிங், டிமாண்ட் கிரியேஷன், ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் வரும். ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து மார்க்கெட் ஃபினான்ஸு, ரிஸ்க் பேரிங், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம இந்த முறை கவர் பண்ணுவோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பிசிக்கல் ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இதெல்லாம் கவர் பண்ணுவோம், ஏன்னா பெருசாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பிசிக்கல் ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். பிசிக்கல் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பார்க்குறது டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா பிளேஸ் யூட்டிலிட்டி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இன் எவரி ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட் அப்படின்றாங்க. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தான் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் வந்து அதிகமாக என்ன காஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தான் அதிகமாக இருக்குன்றாங்க. இதுக்கு வந்து சில ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷி உதான், இந்த ஸ்கீம் வந்து 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக ஆக்சுவலி இந்த ஸ்கீம் இருக்குது. இது வந்து என்னென்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் அப்படின்றாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து நம்ம போய் ரீச் ஆகணும், பெரிஷபிள் கமாடிட்டிஸ்லாம் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியை வந்து இந்த ஸ்கீம் மூலிமா கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து கிருஷி விதான் 2.0. இது வந்து 2021 அந்த ஸ்கீமை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. கார்கோ ஃப்ளைட்ஸில் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து உழவர் சந்தை. உழவர் சந்தை வந்து 1999 வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது வந்து ஒன்றும் இல்லை, டைரக்ட் மார்க்கெட்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து வாடகை ஸ்கீம். இது வந்து 2022, இதுவும் தமிழ்நாட்டில். ரெண்டல் ஆஃப் டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் டிரான்ஸ்போர்ட் மெஷினரி த்ரோ ஆப் மூலிமா இது வந்து நம்ம இது பண்ணுவோம். உழவன் ஆப்பில் போய் இது பண்ணுவோம். அடுத்து வந்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இது வந்து 2000 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது என்னன்னா ரோடு கனெக்டிவிட்டி வந்து வில்லேஜஸில் கூட ரோடு கனெக்டிவிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஸ்கீமு. அடுத்து வந்து பாரத் நிர்மன். இது வந்து 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. அதில் பார்த்தோம்னா ரோடும் வந்துடும், இரிகேஷன், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்துடும். இது வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் வந்து எதில் வரும்னா டைம் யூட்டிலிட்டியில் வரும். ஓகேவா. இதில் வந்து பிரிக்கிறாங்க டைப் ஆஃப் ஸ்டோரேஜ்.
அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் இதில் பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நம்மளால் பண்ண முடியாது. ட்ரை ஏரியாஸில் மட்டும்தான் இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் வந்து பண்ண முடியும். பிட்டு ட்ரன்ச்சஸ் இந்த மாதிரி எடுத்து அதுக்குள்ளே போடுவாங்க. இல்லைனா இது வந்து ராஜஸ்தான் ஸ்கை அப்படின்றாங்க. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எபோவ் த கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து மேபி பில்டிங் கட்டி நம்ம வேர் ஹவுஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட இது எபோவ் த கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சரில் வரும். இது வந்து பெட்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஈஸி ஹேண்டிலிங் அப்படின்றாங்க. குடோன்ஸு, பின்ஸு இது எல்லாமே, சைலோஸ் எல்லாமே இதில் வந்துடும். அடுத்து ட்ரெடிஷ்னல் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். இது வந்து வில்லேஜ் லெவல் லோக்கல் ஸ்டோரேஜ் மெத்தட் தான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டோரேஜ் மெத்தட்ன்றாங்க. இது வந்து கச்சா கொத்தி இல்லைனா அதுக்கு வந்து மட் பின்ஸ்னு இருக்குது, இல்லைனா பேம்பு பின்ஸ், பேடி ஸ்ட்ரா பின் இதுக்குள்ளெல்லாம் வந்து அப்போல்லாம் அப்படி தான் சேமிச்சு வைப்பாங்க விதை இந்த மாதிரி இதெல்லாம். தமிழ்நாட்டில் வந்து குளுமை அப்படின்னு ஒன்று இருக்கான். இது வந்து என்னென்னா இது வந்து இன்டோர் ஸ்ட்ரக்சரு. இதில் வந்து பேடி இந்த மாதிரி ரைஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. இல்லை குதிர்னு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்றாங்க. இம்ப்ரூவ்டு சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் இது வந்து பூசா பின்னு, சைலோஸு, வேர் ஹவுஸு, சிஏபி இது எல்லாமே வந்து இதில் வரும். சிஏபினா கவர் அண்ட் பிரிண்ட் மெத்தட் அப்படின்வாங்க. இதில் வந்து பூசா பின்னை வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஆர்ஐ. இது வந்து கிரைன் ஸ்டோரேஜுக்காக பண்ணியிருப்பாங்க. சைலோன்றது வந்து ஏர்டைட் சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ்ன்றாங்க. சிஏபினா இது ஒன்றும் இல்லை, இது வந்து அதிகமாக எஃப்சிஐ வந்து இது பண்ணுறாங்கன்றாங்க. இது வந்து ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் தான், இது வந்து பர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது எதுவும் இல்லை, நம்ம வந்து குவியலாக போட்டு அது மேலே வந்து தார்பாய் போட்டு மூடிடுவோம்ல, இதுதான் கவர் அண்ட் பிளித் மெத்தட் அப்படின்றாங்க. வேர் ஹவுஸ் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ் அப்படின்றது வந்து சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதிகமாக வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து எந்த இடத்துல அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தோம்னா 60 to 70% வந்து ஃபார்ம் லெவல்லே ஸ்டோர் பண்ணுறாங்க. மீதி இருக்கிறது தான் வந்து இங்கே வருது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்டட் ப்ரொடெக்ஷன், குவான்டிட்டி ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஸ்டோர்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் நேஷனல் வெல்த் அப்படின்வாங்க வேர் ஹவுஸை. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இது வந்து ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்டிங் டிஸ்ட்ரஸ் சேல்ஸ் ஃபார் இமிடியேட் மணி நீட்ஸ் அப்படின்றாங்க. இது ஏன் இது சொல்கிறாங்கன்றது கீழே பார்ப்போம். இதில் வேர் ஹவுஸோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனு. ரெண்டாவது வந்து ஃபினான்சிங், வேர் ஹவுஸ் ரிசிப்டை வச்சு நம்மளால் வந்து லோன் வாங்க முடியும். இதுதான் வந்து ஃபினான்சிங்ன்றாங்க. அடுத்து ப்ரைஸ் ஸ்டேபிளைசேஷன். ப்ரைஸ் ஸ்டேபிளைசேஷன்னா நமக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து மார்க்கெட்டில் விற்று ப்ரைஸை வந்து குறைப்பாங்க. இதுதான் ப்ரைஸ் ஸ்டேபிளைசேஷன். அடுத்து மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே அது இதோட ஃபங்க்ஷன், வேர் ஹவுஸோட ஃபங்க்ஷனு. இங்கே ஃபினான்சிங் மட்டும் பாருங்கள், இது வந்து 2011 வந்து இது பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன கொடுக்குவாங்கன்னா நெகோஷியபிள் வேர் ஹவுஸ் ரிசிப்ட் அப்படின்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து என்னென்னா இப்போ நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் வந்து எவ்வளோ நம்ம குடோனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்றத வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி அந்த ப்ராடியூஸோட 75% வந்து நமக்கு வந்து லோனாக வந்து பேங்க்கில் நம்ம வாங்கிக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ் அப்படின்றாங்க. இது வந்து ஓனர்ஷிப்பை பொறுத்து வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, பாண்டட் வேர் ஹவுஸ் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. பப்ளிக் வேர் ஹவுஸ்னா இது வந்து கவர்மெண்ட் கட்டி விட்ட வேர் ஹவுஸ். ஓகேவா? ப்ரைவேட்னா நம்ம இண்டிவிஜுவல் என்னோட தேவைக்காக இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோல்சேலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க. பாண்டட் வேர் ஹவுஸ்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து சீ போர்ட்டு இல்லைனா ஏர்போர்ட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கும். இதுதான் வந்து பாண்டட் வேர் ஹவுஸ் அப்படின்றாங்க. கமாடிட்டிஸை பொறுத்து வந்து ஜென்ரல் வேர் ஹவுஸு, ஸ்பெஷல் வேர் ஹவுஸு, ரெஃப்ரிஜரேட்டட் வேர் ஹவுஸ் அப்படின்றாங்க. ரெஃப்ரிஜரேட்டர்னா பெரிசபிள் குட்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா? ஸ்பெஷல் கமாடிட்டிஸ்னால் இருந்தால் ஸ்பெஷல் வேர் ஹவுஸாக இருக்கும். ஜென்ரல்னா எந்த ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட்ஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது வந்து ஜென்ரல் வேர் ஹவுஸ் அப்படின்றாங்க. இந்த வேர் ஹவுஸ் இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி. இவங்க தான் வந்து வேர் ஹவுஸ் வந்து வேணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எனாக்டட் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் டெவலப்மெண்ட் அண்ட் வேர் ஹவுஸ் கார்பரேஷன் ஆக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் முக்கியம். இந்த ஆக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் வேர் ஹவுஸ் கார்பரேஷன், ஸ்டேட் வேர் ஹவுஸ் கார்பரேஷன் இது எல்லாமே வந்து அதுபடி உருவாக்கியிருப்பாங்க. சென்ட்ரல் வேர் ஹவுஸ் கார்பரேஷன் வந்து 1957 வரும். இதுவும் வந்து 1957 இருக்கும். ஓகேவா?
நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் வேர்ஹவுஸ் போர்டு இது வந்து 1956லே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வரும். மீது எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே வரும். அதே மாதிரி வந்து வேர்ஹவுஸ் கார்பரேஷன் ஆக்ட் இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் கொடுத்துருக்குறேங்க. இதை நீங்கள் ஒரு முறை இது பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து என்சிடிசி அப்படின்வாங்க. இது வந்து 1963 மார்ச்சில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கும். இது மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே வரும். இவங்க வந்து 2 ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. என்னென்னா இது வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு வந்து ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செட்டப் லின்னாக்ன்றதை வந்து இவங்க வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. லின்னாக்னா லக்ஷ்மணராவ் இனாம்தூர் நேஷனல் அகாடமி ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது இது ரெண்டையும் இவங்க பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன். இது வந்து 1957 வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து மினிரத்னா கேட்டகரி 1ல் வந்து வரும். சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி எஸ்டாப்ளைஸ்ட் அண்டர் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் ஆக்ட் 1962. ஓகேவா? இதெல்லாம் கன்சியூமர் அஃபேர்ஸ்க்கு வந்து கீழே வந்துடும். கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வந்துடும். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் அக்ரிகல்ச்சர் சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதில் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃபார்மர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஸ்கீம்னு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜியை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. அதுதான் இது சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து கன்சல்டன்சி சர்வீஸும் இவங்க கொடுப்பாங்க, ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. எதுக்குன்னா வேர்ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஆல்சோ அண்டர்டேக் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ் பியாண்ட் இட்ஸ் வேர்ஹவுசஸ் அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன். இதில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் வேர்ஹவுஸ் கார்பரேஷன் வந்து பீகாரில் தான் இருக்குது. 19 ஸ்டேட் வேர்ஹவுஸ் கார்பரேஷன் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து தமிழ்நாடு வேர்ஹவுஸ் கார்பரேஷன் 1958 வந்து சென்னையில் இருக்கு. இது எதுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா எஸ்டாப்ளைஸ்ட் அண்டர் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடியூஸ் கார்பரேஷன் ஆக்ட் 1956 அது கீழே வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்றாங்க. இந்த கோல்டு ஸ்டோரேஜ் வந்து எதுக்குன்னா பெரிஷபிள் கமாடிட்டியை வந்து செல்ஃப் லைஃப் அதுக்கு ரொம்ப கம்மி இல்லை, அதனால் இதை வந்து கோல்டு ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கோல்டு ஸ்டோரேஜ் வந்து கொல்கத்தா. ஓகேவா? அதிகமான கமாடிட்டி வந்து கோல்டு ஸ்டோரேஜில் எங்கே இருக்குன்னு என்ன ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா பொட்டேட்டோ தான் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இது எல்லாம் அதிகமாக உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்காலில் தான் கோல்டு ஸ்டோரேஜ் வந்து அதிகம் அப்படின்றாங்க. நேஷ்னல் சென்டர் ஃபார் கோல்டு செயின் டெவலப்மெண்ட், நியூ டெல்லி. இது வந்து இப்படி தான் இருக்கும், தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதுக்கு சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சேவ் கிரைன் கேம்பெயின் அப்படின்றாங்க. இது வந்து 1971 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2009 வரை இது வந்து ரன் ஆகிருக்கும். ஓகேவா? இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து சயின்டிஃபிக் கிரைன் ஸ்டோரேஜை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட பர்பஸாக இருந்திருக்கு. அடுத்து வந்து NGRG அப்படின்வாங்க, நேஷனல் கிரிட் ஆஃப் ரூரல் குடோன்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து 1979 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னா ரூரல் ஸ்டோரேஜ் அண்ட் குடோன் நெட்ஒர்க்ஸை வந்து டெவலப் பண்ணணும், அவ்வளோதான். குடோன் நெட்ஒர்க்ஸ்னா டெவலப் பண்ணணும், ரூரல் ஸ்டோரேஜ் குடோன் நெட்ஒர்க்ஸ் வந்து டெவலப் பண்ணணும், அதுதான் இதோட இது. அடுத்து வந்து PEG, ப்ரைவேட் என்டர்பிரனர்ஸ் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றாங்க. இது வந்து ப்ரைவேட்டை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம், நீங்கள் குடோன்ஸ்லாம் கட்டுங்க அப்படின்ட்டு. அடுத்து கிராமின் பந்த்ரான் யோஜனா அப்படின்றாங்க. இதுவும் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ரூரல் குடோன்ஸ். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன், மாடர்னைசேஷன், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ரூரல் குடோன்ஸ், இதுதான் அந்த இது. அடுத்து வந்து கோல்டு ஸ்டோரேஜ் ஸ்கீம், இன்டகிரேட்டட் கோல்டு செயின் ஸ்கீம் அப்படின்றாங்க. இது வந்து 2008 வந்து இது பண்ணியிருப்பாங்க. கோல்டு செயின் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்றாங்க. இது வந்து பெரிஷபிள் கமாடிட்டிஸ். ஓகேவா? இசாம்னா இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங். இது வந்து 2014 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
இது என்னன்னா மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து வந்து இது 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 கீழே தான் வந்து இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமின் பந்த்ரான் யோஜனா, அக்மார்க் கிரேடிங்கு, அதுக்கப்புறம் ஏஎம்ஐன்னுவாங்க அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே இந்த ஸ்கீமுக்குள்ளே வந்துடும் அப்படின்றாங்க. அடுத்து பனானா ட்ரெயின் இல்லைன்னா கோல்டு செயின் அப்படின்றாங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2012 இது வந்து மகாராஷ்டிராவிலேருந்து நியூ டெல்லிக்கு வந்து பனானா டிரான்ஸ்போர்ட்டுக்காக பண்ணியிருப்பாங்க. ஜாயிண்ட் வெஞ்சூர் என்ஹெச்எம் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. இது 2 பேரும் சேர்ந்து வந்து இதை பண்ணியிருப்பாங்க. சில சில ஸ்டோரேஜ் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடியூஸ்க்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ரிலேட்டடாக இன்ஸ்டிடியூட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஐஜிஎம்ஆர்ஐ, இந்தியன் கிரெயின் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதெல்லாம் முக்கியங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஹாப்பூர் உத்தரப்பிரதேசில் வந்து இருக்குது. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1958 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்தியன் கிரைன் ஸ்டோரேஜ் இன்ஸ்டிடியூட்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 1996 தான் வந்து இது வந்து இந்தியன் கிரெயின் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். இவங்களோட மோட்டோன்னு பார்த்தோம்னா ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன் கிரைன் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான். அடுத்து வேர்ஹவுஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இது வந்து 2010 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நியூ டெல்லி தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. இவங்க வந்து ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் வேர்ஹவுசிங் அப்படின்றாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் என்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி, இது வந்து எங்கே இருக்குன்னா பஞ்சாப் லூதியானாவில் இருக்குது. 1989 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் என்ஜினியரிங் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங் அப்படின்றாங்க. இதில் வந்து இந்த சேவ் கிரெயின் கேம்பெயின் இருக்குல்ல, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பட் வந்து இதுக்கு டெக்னிக்கல் கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கறது யாருன்னா இந்தியன் கிரைன் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதுதான் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபங்க்ஷனிங், இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். இல்லைன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.